அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து வந்து வேலை வாங்கிய இந்த கொடுமையான காட்சிதான் பெற்றோர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா அரங்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார நிறைவு விழா நடைபெற்றது. விழாவின் பெயர் என்னமோ மனிதநேய நிறைவு விழா என்றாலும் அங்கு நடந்ததெல்லாமே மனிதநேயமற்ற செயல்கள்தான். அதாவது மனிதநேய வாரம் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி ஆகியவை நடத்தப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிறைவு விழாவில் பரிசு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தவிர்த்து தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பரிசு வழங்குவதாக கூறி மாணவர்களை அழைத்து வந்து எடுபிடி போல வேலை வாங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரங்கத்தில் குறைந்த அளவு மட்டுமே இருக்கைகள் போடப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய இருக்கைகளை மாணவர்களை வைத்து தூக்கி வரச் சொன்னதை பார்க்கும் போதே பதற வைக்கும் வகையில் இருந்தது. நான்கைந்து இருக்கைகளை சேர்த்தது போல தூக்கி கொண்டு மாணவர்கள் தள்ளாடி செல்ல அங்கு நின்ற ஆசிரியர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் வேடிக்கை பார்த்து வேலை வாங்கி கொண்டிருந்தனர். வியாழக்கிழமை பள்ளி வேலை நாள் என்ற நிலையில் பள்ளியிலிருந்து பரிசு கொடுப்பதாக வர வைத்துவிட்டு இருக்கைகள் கூட ஏற்பாடு செய்யாமல் இருந்ததோடு மாணவர்களை வைத்தே அவர்களுக்கான இருக்கைகளை எடுத்து வர வைத்து வேலை வாங்கியது கொடுமையின் உச்சமாக இருந்தது. அத்தோடு அதிகாரிகள், ஆசிரியர்கள் அமருவதற்கான இருக்கையை கூட மாணவர்கள் வரிசைப்படுத்தி போட்டனர். இது ஒரு பக்கம் இருக்க, மனிதநேய வார நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் 3 மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 6 மணிக்கு வர வந்திருந்த அனைவரும் காத்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நலத்திட்ட உதவிகள் பெற வந்தவர்களில் சிலர் சோர்வாகி அரங்கத்திலேயே தூங்கிவிட திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகர், மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் ஆகியோர் அமைச்சரின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து வெளியிலேயே காத்திருந்தனர். நிகழ்ச்சிக்காக மதியத்திலிருந்து காத்திருந்த மாணவர்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் வெறும் டீ, பிஸ்கட்டை கொடுத்து அனுப்பியதும் பரிதாபத்தை தான் ஏற்படுத்தியது. ஒரு வழியாக 3 மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 5:45 மணிக்கு ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வர 6 மணிக்கு அமைச்சர் கோவி செழியன் வந்தடைந்தார். பின்னர் 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நலத்திட்ட உதவிகள், பரிசுகள் வழங்கப்பட்டு நிகழ்ச்சியும் நிறைவடைந்தது. அமைச்சர், ஆட்சியர், எம்எல்ஏ, மேயர், துணை மேயர் என தஞ்சாவூரின் மொத்த அதிகார மையமே பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் பரிசு வழங்குவதாக வரவழைத்து பள்ளி மாணவர்களை வேலை வாங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்கும் பல அரசு நிகழ்ச்சிக்கு கைத்தட்ட அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து வந்து வகுப்பு நேரத்தை வீணடிப்பதாக கூறப்படும் நிலையில் இனிமேலாவது ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது.